إلا بالله توكلت إليه. اللهم صل على سيدنا محمد. صلاة دائمة اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين بالله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام. يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس. والأظهر சரியான சொல் அன்னஹு அந்த ரஹ்மான் என்பது கைரு மஸ்ரூஃபின் அது கைர முன்சரிஃபா இருக்கும். கைரு மஸ்ரூஃப்னா என்னங்க? கைர முன்சரிஃபா இருக்கும். சரியான சொல் அது என்னதுதான்? ஃபயலானுங்கிறது கைர முன்சரிஃப். பஸ்பாவும் இருக்கு, அலிஃப் நூன் சாயிதாவும் இருக்கு. கைர முன்சரிஃப்னா என்ன? 9 காரணங்களில் 2 காரணமோ 2 காரணம் நிற்கக்கூடிய இடத்துல நிற்கக்கூடிய ஒரு காரணமோ இருக்கும். விளங்குதா? இவன் ரஹ்மான்ங்கிறதுல இருந்து அது வஸ்ஃபா இருக்கு. வஸ்ஃபு தானே அது? ரஹ்மான்ங்கிறது வஸ்ஃபு. அதுக்கடுத்து அலிஃப் நூன் சாயிதாவும் இருக்கு. விளங்குதுங்களா? அவைய கைர முன்சரிஃப். வல் அல்ஹரு சரியான சொல் அன்னஹு அந்த ரஹ்மான் என்பது கைரு மஸ்ரூஃபின் கைர முன்சரிஃபா இருக்கும். வையின் அலர இஹ்திசாசு பில்லாஹ் அந்த ரஹ்மான் என்பதை அல்லாஹ்வை கொண்டு குறிப்பாக்கி இருப்பது. ஐ யகூன லஹு முஅன்னஸுன் அதற்கு முஅன்னஸ் அலா ஃபைலா ஃபைலா என்ற வசன் மீது வருவதும் அவ் ஃபைலானத்து என்ற வசனில் வருவதும் தடையாக இருந்தாலும் சரிதான் அது கைர முன்சரிஃபா இருக்கும். ஏன் இல் ஆக்கன் லஹு பிமா ஹுவல் காலிபு ஃபி பாபிஹி அந்த ஃபைலானுடைய பாபிலே எது காலிபா இருக்குமோ அந்த ஒன்றின் பக்கம் இணைத்ததினால் சேர்த்ததினால் அது கைர முன்சரிஃபா இருக்கும். விளங்குதபா? ஃபைலான் என்பது கைர முன்சரிஃபா வர வேண்டும் என்றால் அதனுடைய பெண்பால் எப்படி வர வேண்டும்? ஃபைலா என்ற வசனிலே வர வேண்டும். ஃபைலானத்து என்ற வசனிலே பெண்பால் வரக்கூடாது. சக்ரானு சக்ரானானி சுக்காரா சக்ரா எப்படி வருது? அது ஃபைலாங்கிற வசனில் தானே வருது. ஃபைலான் என்ற வசன் கைர முன்சரிஃபா வர வேண்டும் என்றால் என்ன செய்யக்கூடாது? ஃபைலானத்து என்ற வசனிலே பெண்பால் வரும். நதமானத்து மாதிரி. நதமானத்துங்கிறது பெண்பால் தேவை வருது. அதனுடைய பெண்பால் ஃபைலானத்து என்ற வசனிலே வரக்கூடாது. ஃபைலா என்ற வசனிலே வர வேண்டும். ஆனா இங்க அல்லாவை கவனிச்சு என்ன செய்யாது? அது ரஹ்மான் என்பது அல்லாவுக்கு இப்ப குறிப்பாக்கிறோமோ அதுல பெண்பாலே வராது. ரஹ்மாவெல்லாம் கிடையாது. இறக்கப்படக்கூடியவள், நல்லோர் உள்ளோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவள் கிடையாது. ஏன்னா அது அல்லாவுக்கே சொந்தம். அது கிட்டத்தட்ட அல மாதிரி. அதுதான் சொல்றாங்க. அது கைர முன்சரிஃபு தான். இன் அலர இஹ்திசாசு பில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கொண்டு அந்த ரஹ்மான் என்பதை குறிப்பாக்கி இருப்பது. ஐ யகூன லஹு முஅன்னஸுன் அலா ஃபைலா ஃபைலா என்ற வசனின் மீதோ அவ் ஃபைலானத்து அல்லது ஃபைலானத்து என்ற வசனின் மீதோ பெண்பால் வருவது தடையாக இருந்தாலும் சரிதான் அது கைர முன்சரிஃபா இருக்கும். ஏன் ஃபைலான்கிறது அது கைர முன்சரிஃபா வர வேண்டும் என்று சொல்லும் போது அது ஃபைலா என்ற வசனிலே வர வேண்டும் பெண்பாலு. ஃபைலானத்து என்பதிலே வரக்கூடாது என்பது என்னது? அது அது அக்ஸருல் பாவை கவனிச்சு சொல்லப்பட்டுச்சு. விளங்குதா? நீதமா அப்படிதான் இருக்கும். ஆனா இது ரஹ்மான்ங்கிறது அல்லாவுக்கு சொந்தமாக்கிட்டதுனால ஃபைலாவும் வராது ஃபைலானத்தும் வராது. ஆனாலும் கைர முன்சரிஃப் தான். இல்ஆக்கன் லஹு அந்த சட்டத்தை பிமாவுல் காலிபு பிவாபிஹி ஃபைலானுடைய பாடத்தில் மீதமாயிருக்குமே அந்த ஒன்றை கொண்டு சேர்த்ததினால் ரஹ்மான் என்பது ஃபைலா என்ற வசனின் மீதும் ஃபைலானத் என்ற வசனின் மீதும் பெண்பால் வருவது தடையாக இருந்தாலும் சரிதான் அது கைர முன்சரிஃப் தான். எடுத்துலங்க. சரி, இப்போ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ல இதுதான் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இந்த 3 வருது. இந்த 3 கொண்டு ஏன் குறிப்பாக்கணும்? விளங்குதா? ஒரு கேள்வி வருதா? அதை சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தானப்பா வருது. ஏன் அப்படி வருதுன்னா ஒரு ஆரிஃப் விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு ஆரிஃப் ஒரு ஞானி விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனை கொண்டு உதவி தேடப்பட வேண்டும் என்றால் அனைத்து காரியங்களிலிருந்து ஒருவனை கொண்டு உதவி தேடப்பட வேண்டும் என்றால் நம்ம அந்த இடத்துல எதுக்கு தான் உதவி தேடுறோம்? அனைத்து காரியங்களிலிருந்து ஒருவனிடத்தில் உதவி தேடப்பட வேண்டும் என்றால் அவன் உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவனா இருக்க வேண்டும். உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவன் தான் அனைத்துக்கும் அனைத்து விஷயத்திலும் உதவி தேடப்படும். நீ கல்லு மண்ணு கண்டது கடிதெல்லாம் வணங்குறாங்களே,
விளங்குதுப்பா? உண்மையிலேயே அதெல்லாம் வணங்கப்படக்கூடியதா கிடையாது. சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடியது அல்ல, பாத்திலான முறையில் வணங்கப்படுகிறது. கல்லு மண்ணு கண்டது கடிதம் வணங்குறாங்கல்லப்பா, பசுமாட்டை கடவுளுங்கிறாங்க. அது பசுமாட்டு இப்படி கடவுளா இருக்க முடியாது, செத்து போயிருமே. அல்லாவா இருக்கணும், ஐயா இருக்கணும், காதிரா இருக்கணும், முரீதா இருக்கணும், விளங்குதப்பா? ஆலிமா இருக்கணும். மாட்டுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அது என்ன நித்திய ஜீவனா? ஐயா அது செத்து போயிருமா மாடு? அனைத்தியது நாடுமா? அல்லாதான் அனைத்தையும் நாடக்கூடியவன். விளங்குதா? அப்போ தம்பி, ஒரு ஆரிவு விளங்கணும். எப்படி விளங்கணும்? அனைத்து காரியத்திலையும் எவன் உதவி தேடப்படுகிறானோ அவன் அவன் உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவனா இருக்க வேண்டும். எல்லா நியமத்துகளையும் தரக்கூடியவனா இருக்க வேண்டும். விளங்குதுப்பா? துனியாவினுடைய நியமத்துகள், ஆகிரத்தினுடைய நியமத்துகள், பிரம்மாண்டமான நியமத்துகள், சின்ன நியமத்துகள் அனைத்தையும் அவன் தரக்கூடியவனா இருக்க வேண்டும். யாரு? அந்த புகழப்படக்கூடியவன், உதவி தேடப்படக்கூடியவன். விளங்குதா? விளங்குச்சப்பா? ஏன் சொல்றது விளங்குதான்னு? அதாவது ஒரு ஆரிவு விளங்கணும். எப்படி? அனைத்து காரியங்களிலும் உதவி தேடப்படக்கூடியவன் அவன் உண்மையில் வணங்கப்படக்கூடியவனா இருக்க வேண்டும். எல்லா நியமத்துகளையும் தரக்கூடியவனா இருக்க வேண்டும். துன்யாவுடைய நியமத்து, மறுமையினுடைய நியமத்து, பெரிய நியமத்து, சின்ன நியமத்து அனைத்தையும் அவன் தரக்கூடியவனா இருக்க வேண்டும். அவன் தான் அனைத்து காரியத்துக்கும் உதவி தேடப்படுவான். அவன் தான் உண்மையிலேயே வணங்கவும் படுவான். இதையெல்லாம் ஒருத்தன் விளங்கிக்கிட்டாம்னா, விளங்குதப்பா தம்பி? எல்லா நியமத்தையும் தந்திருக்கான், அவன் உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவன் என்பதை ஒருத்தன் விளங்கிட்டாம்னா முழுமையாக அவனின் பக்கம் முன்னோக்குவான். உபகாரம் என்ற வடத்தை அவன் பற்றி பிடித்துக் கொள்வான். தன்னுடைய ரூகை அவனுடைய திக்கரை கொண்டு ஈடுபடுத்துவான். ரூக அல்லாஹ் திக்ர் செய்யும். வாசி தனில் ஏறி மனமை எழுந்து வாழாமல் காசாசை கொண்டேன் என் கண்ணே ரஹ்மானே. திக்ர் செய்யணும். மூச்சு ரூகு எல்லாம் அல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். விளங்குச்சா? அப்ப முழுமையாக அல்லாஹ்வை முன்னோக்குவான். அவனுடைய ரூகையும் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபடுத்துவான். அவன்கிட்ட தான் உதவி தேடுவான், வேற எவன்டையும் என்ன செய்ய மாட்டான்? உதவி தேட மாட்டான். இதையெல்லாம் ஒரு ஞானி புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் விளங்குதப்பா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை கொண்டு அல்லாஹ் துவங்குகிறான். பிஸ்மில்லாஹ் அந்த 3 நாமம் ஏன் வைக்கப்பட்டிருக்கு? விளங்குதப்பா? இதை விளங்குதா? அல்லாஹ்னா யாரு? அவன் அனைத்து காரியங்களையும் உதவி தேடப்படக்கூடியவன், உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவன், எல்லா நியமத்திலையும் அவன் தரக்கூடியவன்ங்கிறதெல்லாம் விளங்கிட்டான்னா முழுமையா அல்லாஹ் முன்னோக்குவான். அவனுடைய திக்கிர்லேயே ஃபிக்கிர்லேயே இருப்பான். விளங்குதப்பா? இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படி சிந்திக்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தந்தாட்டுது. அதுவே தான் நீ கண்டவன் கடி வண்டியெல்லாம் கையேந்திக்கிட்டு நிற்கிறோம். அல்லாஹ் விட்டுறோம், என்ற கேளுங்க பார்த்து தர்றேங்க. அவனை விட்டுட்டு யார் யார்கிட்டயே போய் நினைஞ்சிட்டு இருக்கணுமா? உதவி அடிக்கிட்டு இருக்கும். சொல்லு. அதான் சொல்றாங்க, இன்னமா ஹுஸ்ஸத் தஸ்மியத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குறிப்பாக்கப்பட்டிருப்பது. தி ஆதிஹில் அஸ்மா, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற இஸ்முகளை கொண்டு குறிப்பாக்கப்பட்டிருப்பது. லி யஅலமல் ஆரிஃபு, ஒரு ஞானி விளங்குவதற்காக வேண்டியா இருக்கும். எப்படி? அன்னல் முஸ்தஹிக்க யுஸ்தான பிஹி, அவனை கொண்டு உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன். தம்பி அன்னல் முஸ்தஹிக்க லி அன் யுஸ்தான பிஹி ஃபி ஜமீஇல் உமூரி, அனைத்து காரியங்களிலேயும் அவனை கொண்டு உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன். அனைத்து காரியங்களிலேயும் அவனை கொண்டு உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன். உவல் மஅபூதுல் ஹக்கீக்கியு, உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவனா இருக்கும். உண்மையில் எவன் வணங்கப்படுகிறானோ அந்த அல்லாஹ் மட்டும்தான், அந்த ரஹ்மான் மட்டும்தான், அந்த ரஹீம் மட்டும்தான் என்ன இருக்குது? அனைத்து காரியங்களிலும் உதவி தேடப்படுவான். அவன் தான் இப்படிப்பட்ட உண்மையான வணங்கப்படக்கூடியவன். மூலின் நியமி குல்லிகா, எல்லா நியமத்துகளையும் தரக்கூடியவனா இருக்குமே. மூலி நியமி குல்லிகா, எல்லா நியமத்துகளையும் தரக்கூடியவனா இருக்குமே. ஆஜிலிகா, இந்த உலகத்தினுடைய நியமத்துகளையும், ஆஜிலிகா மறு உலகத்தினுடைய நியமத்துகளையும், ஜலீலிகா அந்த நியமத்துகளில் பிரம்மாண்டமானவைகளையும், வக்கீரிகா அந்த நியமத்துகளில்
சாதாரணமானவைகளையும் அனைத்தையும் தரக்கூடியவனாய் இருக்குமே அத்தகைய உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவனா இருக்கும். அவன் தான் அனைத்து காரியங்களையும் உதவி தேடப்படுவான். உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவன் தான், எல்லா நியமத்துகளையும் தரக்கூடியவன் தான். உலகத்தின் நியமத்து, மறுமையின் நியமத்து, சின்ன நியமத்து, பெரிய நியமத்து அனைத்தையும் தரக்கூடியவன் தான் உண்மையிலேயே வணங்கப்படக்கூடியவன். அவன் தான் அனைத்து காரியங்களிலேயும் உதவியும் தேடப்படுவான். அவன்கிட்ட போய் நம்ம உதவி தேடுறோம். கேட்டுங்களா? மேலும் வைத்த வச்சு இதை ஒரு ஆறிவு வழங்கணும். ஒரு ஞானி என்ன செய்யணும்? அல்லாஹ் அந்த ஞானிகள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. இப்படி முன் படிக்கணும்பா. வஜ்ஜக பி ஷராஷிரிஹி, என்னத்தியா படிச்சிடாதீங்கப்பா. வஜ்ஜக பி ஷராஷிரிஹி பி தமாமிஹின் போட்டு பத்தியா. வஜ்ஜக பி ஷராஷிரிஹி, அவனுடைய முழுமையை கொண்டும் அவன் முன்னோக்குவதற்காக வேண்டி இலா ஜனாபில் குதுசி, பரிசுத்தமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தர்பாரின் பக்கம், பரிசுத்தமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தர்பாரின் பக்கம் முழுமையை கொண்டு அந்த ஆரிஃபு முன்னோக்குவதற்கும் தௌஃபீக் என்ற வடத்தை கயிறை அவன் பற்றி பிடிப்பதற்காக வேண்டியும் சிர்ரஹு, அவனுடைய ரூகை அவன் ஈடுபடுத்துவதற்காக வேண்டியும் திக்ரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்வது கொண்டு, சிர்னா ரூஹ், அவனுடைய ரூகை ஈடுபடுத்துவதற்காக வேண்டியும் வல் இஸ்திம்தாதி பிஹி, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கொண்டு உதவி தேடுவதை கொண்டு அவனுடைய ரூகை ஈடுபடுத்துவதற்காக வேண்டியும் அந்த கைரிகி, மற்றவனை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவனை விட்டுவிட்டு அல்லாஹ் கொண்டு தான் உதவி தேடணும். மற்றவனை போய் சேர்த்துக்கிட்டு எழுதக்கூடாது. விளங்குதா? இன்னைக்கு நம்ம அல்லாதவன்ட்ட போய் தான் கருக்கு நிற்கிறோம். கேளுங்க தர்றேங்கிற அவனை விட்டுறோம். அந்த கைரிகி மற்றவன் தான் பதிலாம் அல்லாவுடைய நீ தான் உதவி செய்யணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? நிராயுத பாணியா போயிருந்தாங்க, நோன்பு வச்சுட்டு போயிருந்தாங்க, 313 சஹாபாக்கள் போயிருந்தாங்க. யார்த்தையும் ஆயுதம் கிடையாது, நிராயுத பாணிகளா போய் நின்றாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா? சின்ன கூட்டம் தான். வலகது நஸரக்கும் முல்லாபி பத்ரின் வ அன்தும் அதில்லா, சின்ன கூட்டமா இருந்தீர்கள், பத்ரிலே அல்லாஹ் உங்களுக்கு பேர் உபகாரம் செய்தான். வணங்குதப்பா. எல்லாம் இந்த 313 பேரை வச்சுதான் இஸ்லாம் வளர வேண்டியது இருக்கு. இவங்க அழிஞ்சு போயிட்டாங்கன்னா, இந்த களத்திலே ஷஹீத் ஆயிட்டாங்கன்னா உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்காது அல்லான்னு அல்லாஹ் அழுதுட்டு துவா கேட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? முதல் 1000 மலக்கு அனுப்பினா, அடுத்து 2000 மலக்கு அனுப்பினா, 3000, அடுத்து 2000 மலக்கு. இது ஹம்சத்தி ஆலாபி மலாய்க்கத்தி, 5000 மலக்குகளை அனுப்பி என்ன செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேருபாரம் செய்தான். தௌஃபீக் என்ற வடத்தை அவன் பற்றி பிடிப்பதற்காக வேண்டியும், கயிறு, வடம்னா என்னது? கயிறு. கயிறு தௌஃபீக் என்ற கயிறை, அல்லாஹ்வுடைய உதவி என்ற கயிறை பற்றி பிடிக்கணும். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் தருவான். அப்படிதான் நபிமார்கள்லாம் இருந்தாங்க. கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது மலக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறேன், நாங்கள் ஒன்றும் வேண்டியதில்லை, நெருப்பில் கரிஞ்சு நான் மூத்தா போகணும்னு அல்லாஹ் நாடி இருந்தால் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிதானே? நான் மூத்தா போக மாட்டேன்னா எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்தாங்கல்ல. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? யா நாரு கூனி பர்தம் வசலாமான்னு சொன்னானா இல்லையா? தௌஃபீக் என்ற வடத்தை அவன் பற்றி பிடிப்பதற்காக வேண்டியும், சிர்ரஹு, அவனுடைய ரூகை ஈடுபடுத்துவதற்காக வேண்டியும், திக்ரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை கொண்டு ஈடுபடுத்துவதற்காக வேண்டியும், இம்திதாதி பிஹி, அந்த கைரி அல்லாஹ் அல்லாதவனை விட்டுவிட்டு அல்லாவை கொண்டு உதவி தேடுவதை கொண்டு அவனுடைய ரூகை ஈடுபடுத்துவதற்காக வேண்டியும், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ங்கிறத அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கேட்டுப்பா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முடிஞ்சிருச்சு. சூரத்துல் ஃபாத்திஹா ஸ்டார்ட் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும். ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுடைய ரப்பான, தம்பி, ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுடைய ரப்பான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். இப்போ ஒவ்வொன்றையும் பிரிப்பாங்க. ஹம்துன்னா என்ன ஏற்கனவே ஓதிருக்கோம். சனாவு பில் லிசானி அல் ஜமீல் இஃப்தியாரிஹி மின் நிஅமத்தின் வ கைரிஹா. ஒருத்தன் உபகாரம் செஞ்சாலும் செய்யாட்டாலும், ஒருத்தன் செய்யாவிட்டாலும் சுயமாக உண்டாக்கிக்கிட்ட நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது. ஒரு பில்டிங்கை பார்க்குறோம், ஆஹா அற்புதமாக கட்டியிருக்காங்களா இந்த பில்டிங்கை. மக்கா மதீனாவில் உள்ள பில்டிங்லாம் அற்புதமாக இருக்கும். தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க, அது அற்புதமாக இருக்கு. புரியுதுப்பா? அப்போ அவங்க ஒரு அழகான பில்டிங் கட்டியிருக்கான் ஒருத்தன். அவன் என்ன பிறக்கும் போதேவா பழகிட்டு வந்தான்?
வந்து சுய முயற்சி செஞ்சு தானே பழகினா. ஆஹா, இன்னும் அற்புதமாக இந்த ஹரம் ஷெரீப் கட்டப்பட்டிருக்கு, மதீனாவுடைய இந்த பில்டிங்கெல்லாம் இன்னும் அழகாக இருக்குது, எல்லாரும் பாராட்டுறாங்க. அவனுக்கு உபாரமாக செஞ்சாங்க அந்த கட்டினவரு. அப்போ ஒருத்தர் சுயமாக உண்டாக்கிட்டு நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது தான் ஹம்து. விளங்குச்சிங்களேங்க? சுய முயற்சி அதில் இருக்கும். அல்லா தான் அதை கற்று தந்தா, அதை இருந்தாலும் அவனுடைய முயற்சி இருக்கும். கேட்டப்பா, நபாசிலே ஓதிருக்கிறோம். மதகுன்னா அப்படி இல்லை. விளங்குதா? மதகுங்கிறது அது இயற்கையிலேயே வரும். அது விளங்குச்சப்பா. சுய முயற்சிலாம் இருக்காது, அல்லாவா தந்திருப்பான். அவைதான் அமித்து செய்தன் அல்லா இல்மிகின்னு சொல்லலாம். அமித்து செய்தன், அவனுடைய இல்மிலே அவனை நான் பாராட்டுகிறேன், ரொம்ப திறமையா இருக்கிறான் இவன். ஏன்னா அவன் சுய முயற்சி இருக்குங்கிறதுனால. அப்படிதானப்பா? அவனுடைய கொடைத்தன்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா அது அவன் கொடை கொடுத்து கொடுத்து பழகினால தான் அந்த கொடுக்குற பண்பு வருது அவனுக்கு. ஆனால் அமித்து செய்தன் அலா குசுனிகின்னு சொல்லக்கூடாது. செய்தை அவனுடைய அழகின் மீது பாராட்டுறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அழகுக்கு இவனும் முயற்சிலாம் கிடையாது, அல்லாவெல்லாம் கொடுத்தான். மனிதனுடைய முயற்சியே கிடையாது. அதில் இல்மு படிக்கிறது, கொடை கொடுக்கறது, கட்டடம் கட்டுறது, இது வந்து அல்லாஹ் கட்டு தந்தாலும் இவனுடைய முயற்சி இருக்கும், இஃப்தியார் இருக்கும். ஆனால் அழகுங்கிறது வந்து அல்லாவா கொடுத்தது மட்டும்தான். அப்படிதானப்பா? அது அமித்து செய்தன் அல்லா உசினிகின்னு சொல்லக்கூடாது. அங்கே மதத்து செய்தன் அல்லா உசினிக்கணும். இந்த வயசில் ஓதிருக்கமே, ஜெய்தையனுடைய அழகின் மீது புகழ்ந்து, அது கம்ப்ளீட்டா அல்லாஹ் கொடுத்தது தான். யாரு கொடுக்கல? யாருடைய சுயமுயற்சி இல்லை, மனிதனுடைய சுயமுயற்சி கிடையாது. எடுத்துல பார்த்து வைக்கிறது. அதான் சொல்றாங்க, ஹம்தி என்பது ஒரு சனாவுல் ஜமீலி இஃப்தியாரிகி, ஒருவன் சுயமாக உண்டாக்கிட்டு நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது. சனான் மட்டும் போட்டிருக்காங்க, சனா பில் லிசான் இருக்குவாங்க. விளங்குதா? நாவால் வாழ்த்துவது. ஓ சனாவு ஹம்தி என்பது ஒரு சனாவு பில் லிசான் அல்லது ஜமீல் இஃப்தியாரி. அங்கே போக்கப்பட்டிருக்கு பாது, ஒரு சனாவு பில் லிசான் அல்லது ஜமீல் இஃப்தியாரி நியமத்தின் வயிறு. அப்படி சொல்லணும். ஒருத்தன் உபாரம் செஞ்சாலும் செய்யாட்டாலும், ஒருத்தன் உபாரம் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் சுய முயற்சியினால் உண்டாக்கிக்கிட்ட நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது தான் ஹம்து. அவனுடைய முயற்சி இருக்கும். அவனோட உபாரம் செய்யணும் செய்யற அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் நல்ல காரியத்தை செஞ்சாம்னா அவனுடைய முயற்சியை கொண்டு அதை பாராட்டுறது தான் ஹம்து. விளங்குதுங்களங்க? மதகு மதகு என்பது சனாவு, அது பாராட்டு. அல்லது ஜமீலி, நல்ல காரியத்தின் மீது பாராட்டுவது முத்தலக்கன் பொதுவாக. விளங்குதுங்க? என்ன அது சுய முயற்சிலாம் இருக்காது. விளங்குதுங்களங்க? பொதுவாக இருக்கின்ற நிலைமையில் நல்ல காரியத்தின் மீது, அவனுடைய சுய முயற்சிலாம் இருக்கிறது இல்லை. பொதுவாக இருக்கின்ற நிலைமையில் நல்ல காரியத்தின் மீது வாழ்த்துவது. தக்குல், நீ சொல்வாய், அமித்து ஜெய்தன் அலா இல்மிஹி வ கரமிஹி, ஜெய்தையினுடைய கல்வியின் மீதும் அவனுடைய கொடைத்தன்மையின் மீதும் பாராட்டினேன். ஆனால் வலா தக்குல் சொல்லக்கூடாது அமித்து அலா உசினிஹி, அவனுடைய அழகின் மீது அவனை நான் பாராட்டினேன்னு சொல்லக்கூடாது. இதான். ஏன்னா அழகுங்கிறது வந்து அவனா உண்டாக்குனா, அதுக்கு மனிதனுக்கு எல்லாமே அல்லாஹ் தர்றது தான். ஆனால் ஈடுபாடே இருக்காது மனிதனுடைய ஈடுபாடு. வலா தக்கூலு அமித்து அலா உசினிஹி, ஜெய்தை அவனுடைய அழகின் மீது பாராட்டினேன்னு சொல்லக்கூடாது. பல் மதஹத்துன்னு சொல்லணும். என்ன சொல்லணுங்கண்ணா? மதஹத்து ஜெய்தன் அலா உசினிஹி, ஜெய்தையினுடைய அழகின் மீது ரொம்ப அழகா இருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா இருக்கிறாங்கன்னு சொல்றோம்ல, அழகு, அழகில் பகுதி அல்லாஹ் தந்திருந்தான். எல்லா அழகையும் தாண்டி இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுக்கும் நபி ஸல்லல்லாஹு அழகுக்கும் என்ன வித்தியாசம்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு பார்த்த உடனே எப்படி இருக்குமோ அந்த அழகு தான் எத்தனை தடவை பார்த்தாலும் இருக்குமா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அழகு அப்படி அல்ல. பார்க்க பார்க்க அழகு கூடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒரு அழகு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு இருக்க பார்த்த உடனே எப்படி இருக்குமோ எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த அழகு இருந்துட்டு இருக்கும். அப்படிதான் இருக்கும், கூடாது குறையாது. நபி ஸல்லல்லாஹு அழகு அப்படி அல்ல, பார்க்க பார்க்க கூடிக்கிட்டே இருக்குமா. முதல் பார்க்கும்போது ஒரு அழகு, அடுத்து பார்க்கும்போது நேரம் கூட 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 என்ன செய்யுமா, அழகு கூடிக்கிட்டே இருக்குமா. அவைதான் கண்ணை பார்த்தவர் கண்ணையே பார்த்தார், மூக்கை பார்த்தவர் மூக்கையே பார்த்தார், பல்லை பார்த்தவர் பல்லையே பார்த்தார். இந்த யம முடி இருக்குல்ல, அதையே பார்த்து அவ்வளோ அழகா இருக்குமா. ஒவ்வொருத்தருக்கு பார்க்கும்போது அழகு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அழகு கிட்ட யாருமே போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அழகு கிட்ட
யாரும் போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு பெண்ணு இன்னொரு பிள்ளையை பெற்று எடுக்கவில்லை. விளங்குதப்பா? அதே தான் ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, ஏன்னா நேராக அளவு கூடும். அப்ப சொல்லுங்க, அமித்து செய்தன் அதா இல்மிகின்னு சொல்லலாம், கரமிகின்னு சொல்லலாம். ஆனா வலா தக்கூலு அமித்துனா அமித்து செய்தன் அர்த்தம். அமித்து செய்தன் அலா ஹுசைனிகி, ஜெய்தை அவனுடைய அழகின் மீது நான் பாராட்டினேன்னு சொல்லக்கூடாது. பல் மதஅத்துங்கிற வார்த்தையை சொல்லணும். எந்த வார்த்தையை போடணும்? மதஅத்து ஜெய்தன் அலா ஹுசைனிகி சொல்லணுமா. கீழே சொல்லப்படுகிறது உமாஹவானி, ரெண்டு முத்தராதிமான பதம் என்றும் சொல்லப்படுகிறது. இது அந்தும் மதமும் ரெண்டு தான், ஒன்று தாங்க, முத்தராதிபங்க, அதில் வித்தியாசம் இல்லை என்றும் சொல்ல வக்கீல் கருத்து. அதெல்லாம் சரி. சுக்குரி என்றாலும் பாராட்டு தான். என்னது? ஆனால் அது உபாரம் செஞ்சா மட்டும்தான் வரும். எப்ப தேங்க்ஸ் எப்ப சொல்லுவ நீ? ஏதாவது உதவி செஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்லுவேன், சுக்குருன்னு சொல்லுவேன். சுக்கரன் எப்பவும் சொல்லுவோம், ஜெசாக்கல்லான்னு எப்பவும் சொல்லுவோம், உதவி செஞ்சா தான். அப்ப சுக்குரும் வாழ்த்து தான். ஆனா அது உபாரம் செஞ்சா மட்டும்தான் வருமா. ஆனா 3 இடத்துல இருந்து வருமா. நாக்கில இருந்து வரும், கல்புல இருந்து வரும், ஏனைய அவயங்கள் இருந்து வரும். ஒருத்தர் உனக்கு உபாரம் செஞ்சிருந்தாருன்னா அப்படிங்கிற தெரியல, கல்புலையும் அவர் நினைச்சு பார்க்குறேன், எனக்கு இப்படி செஞ்சாரேன்னு. கல்புலையும் நினைச்சு பார்ப்பேன், ஏனைய உறுப்புகளையும் ஒரு மரியாதை செய்யறேன். விளங்குச்சப்பா? நாக்கிலையும் வரும். இல்லையே, எனக்கு அவர் உதவி செஞ்சாருங்க, நீங்கள் அன்னைக்கு முக்கியமான உதவி செஞ்சீங்களங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயிலையும் சொல்லுவான். அப்போ சுக்குருங்கிறது இருக்குங்களா, அது வாழ்த்து. அது நாக்கில் இருந்து வரும், கல்பில் இருந்து வரும், ஏனைய அவயங்கள் இருந்து வருமா. எப்படிங்கிறான்? ஏன்னா உனக்கு முக்கியமான உதவி செஞ்சிருக்காருங்கிறதுனால. அப்போ சுக்குருங்கிறது கல்பு, நாவு, ஏனைய அவயங்கள்ல இருந்து வரும். இவன் எந்திரிச்சிடறான், எந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுக்குறான். அதான் சொல்றாங்க, ஒரு சுக்குரு என்பது முகாபலத்தின் நியமத்தி, உபாரத்தின் எதிரிடையிலே உள்ளதா இருக்கும். எடுத்துப்பா, ஒரு சுக்குரு என்பது முகாபலத்தின் நியமத்தி, உபகாரத்தின் எதிரிடையில் உள்ளதா இருக்கும். கவுலன் பேச்சாலும், அமலன் செயலாலும், வாத்திகாதன் உள்ளத்தாலும். ஏத்திகாதன் அர்த்தம் உள்ளத்தாலும், செயலாலும், பேச்சாலும், உபகாரத்தின் எதிரிடையில் உள்ளதா இருக்கும். உபகாரம் செஞ்சா மட்டும்தான் எது வரும்? சுக்குர் என்பது வரும். சுக்குர், தேங்க்ஸ், ஜஸாக்கல்லா, சுக்ரன் எப்ப சொல்லுவேன்? உபகாரம் செஞ்சாதான் சொல்லுவேன். தெரிஞ்சனப்பா? கால ஒரு கவிஞர் சொல்லுகிறார், அஃபாதத்துக்கு முன்னியமாவு மின்னி சலாசத்தன் எதீவ லிசானிவல் லமீரல் முஅஜ்ஜபா. அஃபாதத்துக்கு முன் ஞாபகம் மின்னி, என்னிலிருந்து உண்டான உபாரங்கள் உனக்கு பயனளித்து விட்டது. என்னிலிருந்து உண்டான உபாரங்கள் உனக்கு பயனளித்து விட்டது. சலாசத்தன் 3 பயனளித்து விட்டது. நீ எனக்கு உபாரம் செஞ்ச, ஆனா உனக்கு அந்த உபாரம் எத்தனை இடத்துல இருந்து வருது? 3 இடத்துல இருந்து உனக்கு அந்த பயன் கிடைக்குது. எரி, ஒன்றாவது என்னுடைய கை, லிசானி, கையினா ஒரு பைத்து காட்டி போட்டிருக்காங்க, ஏனைய அவயங்கள் தான். லிசானி என்னுடைய நாக்கு, 3வது லமீரல் முஅஜ்ஜபா மறைக்கப்பட்ட கல்பு, அதான் ஏத்திக்காது. 3 இடத்துல இருந்து நீ எனக்கு செய்த நியமத்தின் உபாரங்கள் உனக்கு பயனளிக்குது. நான் உன்னை வாயால் பாராட்டுகிறேன், உள்ளத்தால் உனக்கு புகழ்ந்து துவா செய்கிறேன், ஏனைய அவயங்களும் உனக்கு உபாரம் செய்யுது. உன்னை பார்த்த உடனே என் கை எப்படிங்குது, நல்ல உபாரம் செஞ்சீங்களா கேட்குறான். இப்படி கூனி குருவிடுறான். உபாரம் செஞ்சவனை பார்த்தவன என்ன செய்யறான்? கூனி குருவுறான். விளங்குச்சா? ரொம்ப மரியாதை செலுத்துகிறான். உபாரம் செஞ்சா அப்படிதான் இருக்கும். ஒருத்தன் இருந்து பெரிய நியமத்துகளை நம்ம பெற்றுட்டோம்னா, ஏய் தம்பி கழிப்பா, ஒரு மனிதன் இருந்து உபாரத்தை பெற்றுட்டோம்னா அப்படிதான் இருக்கும். எடுத்து பார்த்து வைக்கிறது தம்பி, புரியுதுங்களா? அப்ப சுக்குருங்கிறது என்ன செய்யும் தம்பி? 3 இடத்துல இருந்து வரும். அதாவது நாக்கு வாயிலிருந்து வரும், கல்பில் இருந்து வரும், ஏனைய அவயங்கள் இருந்து வரும். அவைய ஃபௌவ
தம்பி இந்த சுக்ரி என்பது அம்மு ஆமானதா இருக்கும் மின்ஹுமா, அது ரெண்டை விட, ஹம்து மதகை விட. தம்பி தம்பி 3 இடத்துல இருந்து வருதுல, அது ஆமு. கல்வில இருந்து வருது, நாக்கில இருந்து வருது, ஏனைய அவயங்கள் இருந்து வருதுங்கிறது கவனிச்சு என்ன இருக்குது, அம்முங்குவாங்க. அம்மு மின்ஹுமா மின் வஜிஹின், ஒரு ரீதியிலே அந்த ஹம்து மதகை விட இது ஆமு. அகசு மின் ஆகர, இன்னொன்றை கவனித்து என்ன இருக்குது, அகஸ் ஆயிரும். என்னது உபாரம் செஞ்சால் மட்டும்தான் வரும். அதுக்கு அடுத்தது உமூமு ஹுசூசு மின் வஜிஹுங்குவாங்க. உமூமு ஹுசூசு ஒரு ரீதியில் ஆமா இருக்கும், ஒரு ரீதியில் காசா போயிடும். சுக்குருங்கிறது என்னது, சுக்குருங்கிறது உபாரம் செஞ்சால் மட்டும் வரும். இதை கவனிச்சு அகசு 3 இடத்துல இருந்து வருதுங்கிறது கவனிச்சு அம்மு எழுதுனங்க. அதான் உமூமு ஹுசூசு மின் வஜிஹுங்குவாங்க. இதுக்கு எழுதுங்களா? இந்த சுக்குரு அம்மு மின்ஹுமா, அந்த ரெண்டை விட, ஹம்து மதகை விட அம்மு, மின் வஜியின் ஒரு விதத்திலே. ஏன்னா 3 இடத்துல இருந்து வருதுங்கிறத கவனிச்சு அம்முங்க. தம்பி 3 இடத்துல இருந்து வருதுங்கிறத கவனிச்சு அம்மு. அகசு மின் ஆகர், இன்னொன்னை கவனிச்சு அகசு. இன்னொன்னை கவனிச்சுன்னா என்ன, உபாரம் செஞ்சால் மட்டும்தான் வரும். ஆனால் ஹம்துங்கிறது அப்படி இல்லையா, உபாரம் செஞ்சாலும் வரும், உபாரம் செய்யாட்டாலும் வரும். ஆனால் வர்ற இடம் அகசு, நாக்கில் இருந்து மட்டும்தான் வரும். ஹம்துங்கிறது எங்க இருந்து மட்டும்தான் வரும், நாக்கில் இருந்து, வாயிலிருந்து மட்டும்தான் வரும். வருகின்ற இடத்தை கவனித்து, மௌரிதை கவனித்து அது அகசு. உபாரம் செஞ்சாலும் வரும், உபாரம் செய்யாட்டாலும் வருங்கிறத கவனிச்சு அது அம்மு, ஹம்துங்கிறது. சுக்குருங்கிறது 3 இடத்திலிருந்து வருகிறதுங்கிறத கவனிச்சு அம்மு, உபாரம் செஞ்சால் மட்டும்தான் வருங்கிறத கவனிச்சு அகஸ். அதான் உம்மு ஹுசூஸ் மின் வஜி, ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. ஹம்துக்கும் சுக்குருக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, உம்மு ஹுசூஸ் மின் வஜி, ஆமு ஹாசு மின் வஜிங்குவாங்க. சரி வாங்க, இப்போ சுக்குருக்கு தம்பி ஹம்துங்கிறது தலையானதா போயிடுச்சு. தம்பி சுக்குருக்கு எது தலை, ஹம்து. வாயால் பாராட்டணுமா, நான் சுக்குரு செய்யறேன், சுக்குரு செய்யறேன், கல்வியில் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லி நீங்க கூடாது. வாயிலையும் சொல்லி என்ன செய்யணும் தான், நன்றின்னு ஒன்று போடுறாங்கல்ல, அப்படிதானப்பா? ஏன்னா நன்றின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில போடுறாங்கல்லப்பா, வந்து அத்தனை பேர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உரைன்னு ஒன்று இருக்கு, வரவேற்பு உரை, நன்றி உரை. வாயால் அதை சொல்லணும், அதை கல்வியில் நினைச்சுக்க எந்திரிச்சு போகக்கூடாது. அதான் சொல்றாங்க, வலம்மா காணல் ஹம்து, வாயால் பாராட்டுவது, மின் ஷாபி சுக்குரி, சுக்குரினுடைய கிளைகளில், சுக்குரினுடைய பங்குகளில் நாவால் பாராட்டுவது, அஷிய நியமி, நியமத்துகளை ரொம்ப அடைய வளையக்கூடியதாக ஆகிவிட்ட போது, அதல்லா மக்கானிகா, அதனுடைய இடங்களை அது ரொம்ப அறிவிக்கக்கூடியதாகவும் ஆகிவிட்ட போது, ஏலி ஹவாயில் ஏத்திகாதி, ஏத்திக்காது மறைந்திருப்பதினால். நேரம் கல்வியில் நன்றி செலுத்தினேன்னா அது மறைஞ்சிலப்பா இருக்க, விளங்குதான் கண்ண. நீ ஹவாயில் ஏத்திகாதி, ஏத்திகாது கல்புங்கிறது மறைந்திருப்பதினால், ஒமாஃபி ஆதாபில் ஜவாரிகி, ஏனைய உறுப்புகளில் உள்ளது, ஒமாஃபி ஆதாபில் ஜவாரிகி, ஏனைய உறுப்புகளில் உள்ளது, ஏத்திமாலி நடிப்புகளில் இருந்தும் ஆகுவது சாத்தியம் என்ற காரணத்தினால். தம்பி விளங்குதா? எப்படி நியமத்துகளை உபகாரங்களை ரொம்ப அடைய விளையக்கூடியதாக ஆகிவிட்ட போது, அதான் நாக்கால போடுறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் மக்கானிகா, அதனுடைய இடம் ரொம்ப அறிவிக்கக்கூடியதாக ஆகிவிட்ட போது, நாக்குக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். ஏதி ஹஃபாயி ஏத்திகாதி, ஏத்திகாது மறைந்திருப்பதினால், மாஃபி ஆதாபில் ஜவாரிகி, ஏனைய உறுப்புகளில் உள்ளது மேல் ஏத்திமாலி நடிப்பிலிருந்தும் ஆகுவது சாத்தியம் என்ற காரணத்தினால், நியமத்துகளை ரொம்ப அடைய விளையக்கூடியதாகவும் அறிவிக்கக்கூடியதாகவும் ஆகிவிட்ட போது, ஜுஇல, அந்த அம்தை ஆக்கப்பட்டு விட்டு தான் ஜவாபு, அம்தை ஆக்கப்பட்டு விட்டது, ரேச சுக்குரி, சுக்குருக்கு தலையானதா ஆக்கப்பட்டு விட்டது. விளங்குதப்பா? ஒல் உம்தத்த ஃபீஹி, சொல்லுப்பா, அந்த சுக்குரில் முக்கியமானதா ஆக்கப்பட்டு விட்டது. கௌலி அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிலே என்ன சொல்லு, அல் ஹம்து, ஹம்து என்பது நாவால் பாராட்டுவது என்பது, ரேசு சுக்கர், சுக்குருக்கு தலையானதா இருக்கும். அல் ஹம்துன்னு என்னங்க அர்த்தம்? நாவால் பாராட்டுவது, ரேசு சுக்குர், சுக்குருக்கு தலையானதா இருக்கும். சுக்குர் செய்யினா நாவால் பாராட்டணும். மா ஷக்கர் அல்லாஹ, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினவனா ஆக மாட்டான். மல்லம் யஹ்மிதுஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாக்கால் புகழாதவன்.
நன்றி செலுத்தினவனா ஆக மாட்டான். அப்போ தம்பி, சுக்குருக்கு ஹம்துங்கிறது நாக்கால் பாராட்டுவதுங்கிறது முக்கியமானதாகவும் தலையானதாகவும் ஆக்கப்பட்டுருச்சு. ஏன்னா கல்பால புகழ்றதும் சுக்குரு தான். ஆனா அது தெரியாதுல, வெளியில நாக்கால சொல்லணும். ஏனைய அவயங்களால நான் பாராட்டுறது நடிக்கிறதுக்கும் இப்படி இப்படி இப்படிங்குவான். கேட்டேன் அது வாக்கு நாக்குல சொல்லு நேருகண்ண. சுக்குருங்கிறது என்ன செய்ய, வாயால் சொல். வந்து அத்தனை பேர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும். வாகனதாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க.